teaching on Moses. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, May 13, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. மோசேயின் பேரிலான போதனை. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் மே மாதம் 13ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. When the devil comes in, God's still God. Right? Not permit these devils to do that. அவர் அதை செய்வார் என்று இன்னுமாக நான் விசுவாசிப்பதில்லை. ஆமென். பிசாசு வரும்போது தேவன் இன்னும் தேவனாக இருக்கிறார். அது சரி. பிசாசு அதை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். I believe it's the day that when fashion and nonsense and all this time was going on, still God still waiting and still God. Right? எல்லா நாகரிகமும் முட்டாள்தனமும் மற்றும் இந்த எல்லா போலி பெருமைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலேயே இன்னுமாக தேவன் அரசாளுகிறார். அவர் இன்னும் தேவனாகவே இருக்கின்றார். சரி. அம்ராமை போன்று தங்களுடைய இருதயத்திலே பாரம் கொண்டு பரலோகத்தை திறந்து தேவன் இறங்கியது ஜெபத்திற்கு பதிலளிக்கும் வரை அதிலே உறுதியாக நிலைத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் யாரோ ஒரு நபர் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆமென். இப்பொழுது இங்கே நோக்கி பாரும். அவன், தேவனே, அஞ்ஞானிகள் உம்முடைய ஜனங்களை இவ்வாறு பரியாசம் செய்ய விடுவீரா? வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து சென்று விட்டன. நாங்கள் இன்னுமாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம், கண்ணீரால் நனைந்து. ஆனால் ஓஹோ தேவனே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிப்பீரா என்றான். நூற்றுக்கணக்கான சிறிய குழந்தைகள் ஆறுகளிலும் சாக்கடை நீர் தேங்கி கிடக்கும் பள்ளங்களிலும் தூக்கி எறியப்பட்டு கருச்சிதைவுகள் மற்ற எல்லா காரியங்களும் செய்யப்பட்டு வாழவிடாத காரியங்கள் நடைபெறுவதை குறித்து நான் இன்றைக்கு யோசிக்கிறேன். ஓ யெகோவா, இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெற நீர் அனுமதிப்பீரோ? இன்றைக்கு விஸ்கி, பீர் மற்றும் இரவு வாழ்க்கை மற்ற ஒவ்வொரு காரியமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் அதை குறித்து எதையுமே பேச பயப்படும் நிலைக்கு பிரசங்க பீடங்கள் மிகவும் பலவீனம் அடைந்திருக்கின்றன. யெகோவா, இதை போன்ற அர்த்தமற்றவை தொடர நீர் அனுமதிப்பீரா? ஒரு நாளிலே அவர் பதிலளிப்பார். ஓ, அவருடைய கோபம் வரும்போது மிகவும் பயங்கரமாக இருக்கும். Yes sir. Women going out and making their babies die a cigarette trail to drop ashes in, and everything. People take their little babies out to beer parlors, little girls and boys sitting up 6 or 8 years old. ஆமையா, ஸ்திரீகள் வெளியே போய் ஒரு சிகரெட்டை புகைத்து அதனுடைய சாம்பல் தங்களுடைய குழந்தைகளுடைய கண்ணில் படிய செய்கிறதான அப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றனர். ஜனங்கள் தங்கள் சிறிய குழந்தைகளை பீர் கடைகளுக்கு கொண்டு செல்கின்றனர். 6 அல்லது 8 வயதுள்ள சிறு பையன்கள், சிறுமியர் அங்கே உட்கார்ந்து குடித்துக் கொண்டு மற்ற காரியங்களை செய்து கொண்டும் இருக்கின்றனர். தேசமும் அதை சட்டப்பூர்வமாக்கி அது சரியானது என அழைக்கின்றது. ஓ என்னே, யெகோவா அதை பார்க்கவில்லை என நினைக்கிறீர்களா? தேவனோடு சரியாக இருக்கும் ஜனங்களை பார்த்து அவர்கள் பரியாசம் செய்கையில் இந்த மற்ற எல்லா காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியே நிலைத்திரு, பிடித்துக் கொண்டிரு. யெகோவா பதிலளிப்பார். கவலை கொள்ளாதே, அது சரி.
He just prays till he just falls on the floor. He can't go any farther. And he took a little nap. He woke up. நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு பார்ப்போம். அவன் அங்கே ஜெபித்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அவன் மிகவும் சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறான். அவன் தரையில் விடும் வரை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். அவனால் இன்னுமாக தொடர்ந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆகவே அவன் சிறிது நேரம் தூங்கினான். அவன் விழித்துக் கொண்டான். What's the matter? Look around here. Where's that light coming from? Oh, look standing there in the corner. காரியம் என்ன? இங்கே சுற்றுமுற்றும் பாருங்கள். அந்த ஒளி எங்கிருந்து வருகின்றது? ஓ, பார், அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறது. There stood an angel. The sword hanging down his side. Oh, he looked again. He rubbed his eyes. அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பட்டயம் அவனுடைய பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, அவன் மறுபடியும் நோக்கி பார்த்தான். அவன் தன்னுடைய கண்களை பிசைந்து கொண்டான். He pulled up on his knees. He said, Lord, what would you want of me? அவன் முழங்காலில் இருந்து எழுந்து அவன், கர்த்தாவே, ஓ ஓ நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்டான். He said, Amram, I am the angel of God. I've been sent from heaven to tell you, God heard your prayers. அவன், அம்ராமே, நான் தேவதூதன், தேவனும் ஜெபங்களை கேட்டார் என்று உன்னிடம் கூறத்தக்கதாக நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். Now I've come to tell you that he's going to send a deliverer. He remembers all these promises. I see the angel now. Look at him. He's pulling out this sword. He points it to the north. Amram looks. அவர் ஒரு விடுவிப்பவனை அனுப்பப் போகின்றார் என்று உன்னிடம் கூறும்படி நான் வந்துள்ளேன். அவர் தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூறுகிறார் என்றான். அந்த தூதனை இப்பொழுது நான் காண்கிறேன். அவரை பாருங்கள். அவர் தன்னுடைய பட்டயத்தை வெளியே எடுக்கிறார். அவர் அதை வடதிசையை நோக்கி சுட்டி காண்பிக்கிறார். அம்ராம் பார்த்தான். He said, just the point of this sword lays the promised land. And I promised Abraham, Isaac, and Jacob, your fathers, that you people would inherit that land. அவன், இந்த பட்டயத்தின் முனை இருக்கிற திசைதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாயிருக்கிறது. ஜனங்களே, நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று உங்கள் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு நான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். And I've heard the groaning of the people. I've heard the crying of the children. And I've come down. Now I want you to know that you're going to play a great part in this, Amram, because you were faithful in prayer. ஆகவே நான் ஜனங்களின் கூக்குரலை கேட்டுள்ளேன், பிள்ளைகளின் கதறலை நான் கேட்டுள்ளேன். நான் இறங்கி வந்திருக்கிறேன். அம்ராமே, நீ ஜெபத்தில் உண்மையா இருந்தபடியால் இந்த காரியத்தில் நீ ஒரு பெரும் பங்கை வகிக்கப் போகின்றாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You were faithful in your house. And about this time next year, Jehoshaphat, your lovely little wife, is going to embrace a little baby boy. And that little baby boy is going to be a deliverer. Right? நீ உன் வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய். அடுத்த வருடம் கிட்டத்தட்ட இதே சமயத்தில் உன்னுடைய அருமையான மனைவியாகிய யோகபேத் ஒரு சிறு ஆண் குழந்தையை அடைத்துக் கொண்டிருக்க போகிறாள். அந்த சிறிய ஆண் குழந்தை ஒரு விடுவிப்பவனாய் இருக்க போகிறான் என்றான். மகிமை. He said, oh yes, yes, oh yes, yes. Oh, he's so beautiful. He looked, and the angel began to lift up. It seemed like the whole heavens opened up, and he went out of the room. He waited a little bit. He said, oh, I'm not beside myself. அவன், ஓ ஆம் ஆம், ஓ ஆம் ஆம், ஓ அவன் மிகவும் அழகாயிருக்கிறான் என்றான். அவன் நோக்கி பார்த்தான். அந்த தூதன் உயர செல்ல ஆரம்பித்தான். முழு வானங்களும் திறந்தது போல் இருந்தது. அவன் அறை விட்டு சென்றான். அம்ராம் சிறிது நேரம் காத்திருந்தான். அவன், ஓ நான் புத்தியீனனாய் இருக்கவில்லை என்றான். Downstairs he went real quick and said, Jehoshaphat, that quick. அவன் படிக்கட்டுகளில் இருந்து உண்மையாகவே துரிதமாக கீழே சென்று, யோகபேத், யோகபேத், சீக்கிரம் என்றான். Said, yes, what's the matter, dear? அவள், ஆமன்பே, என்ன விஷயம் என்று கேட்டாள். Said, set up. And the moonlight shining in the window, she looked beautiful. And he said, I have just seen an angel of God. And he told me all these things. அவன் உட்கார் என்றான். ஜன்னலில் நிலவு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவள் அழகாக காணப்பட்டாள். அப்பொழுது அவன், நான் தேவனுடைய தூதனை கண்டேன்.
அவன் இந்த எல்லா காரியங்களையும் என்னிடம் கூறினான் என்றான். Oh, how did he look? Said the mother. How did he look? ஓ, அவன் எப்படி இருந்தான் என்று அந்த தாய் கேட்டாள். எப்படி அவன் காணப்பட்டான்? Said, oh, he was beautiful. He had on shining robe. His eyes sparkled, and he had a sword in his hand. He pointed to the north. That's the way you know the promised land lays from Egypt up that way, Palestine. ஓ, அவன் அழகாயிருந்தான். ஒரு படபடக்கும் அங்கியை அணிந்திருந்தான். அவனுடைய கண்கள் பிரகாசித்தன. அவன் தன்னுடைய கையில் ஒரு பட்டயத்தை வைத்திருந்தான். அவன் அதை வடதிசையை நோக்கி காட்டினான் என்றான். உங்களுக்கு தெரியுமா, எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அந்த திசையில் தான் இருந்தது. அந்த திசையில் தான் பாலஸ்தீனா. He said he pointed to the north, and he said that we were going to have a baby about this time next year, and this little baby is going to come forth and be a conqueror and go to deliver his people. Oh, hallelujah, Jehoshaphat. அவன் வடதிசையை நோக்கியே அவன் காண்பித்தான். அடுத்த வருடம் கிட்டத்தட்ட இதே சமயத்தில் ஒரு குழந்தையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே வரப்போகின்ற இந்த சிறிய குழந்தை ஜெயவீரனாக இருப்பான். அவருடைய ஜனங்களை வெளியே கொண்டு வருவான். ஓ, அல்லேலூயா, யோகபேத் என்று கூறினான். And he noticed she was white. Her face, her eyes were staring, her great eyes were looking. Jehoshaphat, what's the matter? அவள் வெண்மையா இருந்ததை அவன் கவனித்தான். அவளுடைய முகத்தில் அவளுடைய கண்கள் பெரிதாக உற்று நோக்கி கொண்டிருந்தன. அவளுடைய பெரிதான கண்கள் பார்த்து கொண்டிருந்தன. யோகபேத், என்ன ஆயிற்று? Oh, Amram, no, no, no. We have a boy baby. ஓ, அம்ராம், இல்லை இல்லை இல்லை, நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்க போகிறதா? Yes. ஆம். Oh, it can't be. You know what? Oh, if you'd never had this vision, you know what, Pharaoh, he's killing all the little babies. ஓ, நீங்கள் அது அவ்வாறு இருக்க முடியாது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஓ, நீங்கள் இந்த தரிசனத்தை காணாதிருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? பார்வோன் அவன் எல்லா சிறு குழந்தைகளையும் கொலை செய்து கொண்டிருக்கிறானே. Yes, but you know if God gives us this baby, God will take care of the baby. Amen. God promised, God will take care of it. ஆம், ஆனால் உனக்கு தெரியுமா, இந்த குழந்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த குழந்தையை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமேன். தேவன் வாக்குரைத்திருக்கிறார். தேவன் அக்குழந்தையை கவனித்துக் கொள்வார். Well, the next day he goes out to work, and all the fellows up there, he knows Amram, instead of coming in, being all stooped down and weary, had his shoulders up, said, pass some more bricks, come on, let's go. பாருங்கள், அடுத்த நாள் அவன் வேலைக்கு செல்கிறான். அங்கே இருந்த எல்லா நபர்களும் அவர்கள் அம்ராமை கவனிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவன் சோர்ந்து போய் குனிந்து நடந்து வராமல் அவன் நிமிர்ந்த தோள்களுடையவனாய் வந்து, இன்னும் சில செங்கல்களை கொடுங்கள், வாருங்கள், நாம் போவோமே என்றான். காரியம் என்ன? தேவனுக்கு மகிமை. தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறார். ஓ, இல்லை. You know, it makes you feel good when you get an answer. Don't we know that, Papa, Mom? When God gives an answer, you don't have to see a vision. You have to know the answer's there. That's all. That's all. Just know the answer's there. ஒரு பதிலை நீங்கள் பெறும்போது அது உங்களுக்கு நல் உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாயே, தந்தையே, தேவன் பதிலை அளிக்கும் போது அது அப்படித்தான் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? நீ ஒரு தரிசனத்தை காண தேவையில்லை. அந்த பதில் அங்கேயேதான் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவேதான். அதற்கான பதில் அங்கேயேதான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். என்ன நடந்தது என்று நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, சிறிது நேரம் கழித்து, சரி அம்ராம், உனக்கு என்ன ஆயிற்று? தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறார். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறார். சரி, எப்படி அவர் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறார்? அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்காது. ஒரு வயோதிக நபர் நடந்து வந்து, இப்பொழுது ஜெபத்திற்கு எப்பொழுதாவது அவர் பதிலளிப்பார் என்று நீ நினைக்கிறாயா என்றார். சரி, நான் உனக்கு அதை கூறப்போவதில்லை. ஏனெனில் நீ எப்படியோ ஒரு அவிசுவாசி. இன்னும் சில செங்கல்களை என்னிடம் கொடுங்கள். அவர்கள் அப்படியே அங்கே அந்த விதமாக தூக்கி எறிந்தனர். கவலைப்படாதே, நீ அவிசுவாசிகளுக்கு எல்லா காரியங்களையும் கூற தேவையே இல்லை. நீ கூறுவாயா? அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. இல்லை ஐயா, நிச்சயமாக இல்லை. இன்னும் கூடுதலான செங்கல்களை என்னிடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதிலளிக்க போகின்றார். அது நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் அறியும் போது அதே விதமாக உணர்வீர்கள், இல்லையா? ஆமையா.
சரி, அதை அவர் எப்படி செய்ய போகின்றார்? You don't know anyhow, so just keep on passing bricks. Put them all in there. Got all them old brick in there. உனக்கு தெரியாது எப்படியோ, ஆதலால் செங்கல்களை கொடுத்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் இங்கே அடுக்கி வை. பழைய செங்கல்களை அங்கே அடுக்கி வை. That night he went home and said, "Oh, Job, think of it. We're going to have a baby. Oh, and he's going to be the deliverer. God's going to send him. Oh, it's going to be wonderful." அந்த இரவு அவன் வீட்டுக்கு சென்றான். ஓ யோகபேத், அதை குறித்து சற்று சிந்தித்துப் பார். நாம் ஒரு குழந்தையை பெறப்போகிறோம். ஓ, அவன் ஒரு விடுவிப்பவனாக இருக்க போகிறான். தேவன் அவனை அனுப்பப் போகிறார். ஓ, அது அற்புதமானதாக இருக்க போகின்றது. Oh, but I'm so... ஓ, ஆனால் நான் மிகவும்... Oh, quit worrying. Quit worrying. God's only hearing him now. God got ears. God can hear. God's got hands. He can deliver. So, he had a lot of faith. ஓ, கவலைப்படுவதை நிறுத்து. கவலைப்படுவதை நிறுத்து. என்னே, தேவன் இதில் இருக்கிறார். தேவன் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு காதுகள் உண்டு. தேவனால் கேட்க முடியும். தேவனுக்கு கைகள் உண்டு. அவரால் விடுவிக்க முடியும் என்றான். ஆதலால் அவனுக்கு அதிகமான விசுவாசம் இருந்தது. When you pray through, you get an answer. You really get a lot of faith then. Did you ever pray for anything and you know God will go do it for you? Did you little girls do that, you little boy? Sure. That's when you know it's going to happen. All right. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருக்கையில் நீங்கள் பதிலை பெறுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அதிகமாக விசுவாசத்தை பெறுவீர்கள். தேவன் அதை உங்களுக்காக செய்ய போகிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கின்ற ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் எப்போதாவது ஜெபம் செய்திருக்கிறீர்களா? சிறிய பெண் பிள்ளைகள், சிறுவர்களாகி நீங்கள் அதை செய்கிறீர்களா? ஆம், நிச்சயமாக. அப்பொழுது அவர் அது நடக்கப் போகிறது என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். சரி, a whole year passes. The first thing you know, here comes Amram in from work one day. What happened? The cutest little baby. Oh, he was a little darling, about this long. முழு வருடமும் கடந்து செல்கின்றது. முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அம்ராம் வேலையிலிருந்து வருகிறான். என்ன நடந்தது? சிறிய அழகு வாய்ந்த குழந்தை, கிட்டத்தட்ட இந்த அளவு நீளமானதாய் அந்த சிறிய அருமையான குழந்தை இருந்தது. And so she picks him up, hands him over to Amram, and he kisses him. You know, he loves him. See? And mother was holding, what a treasure. She said, I'm so scared. This little baby, he's such a sweet little thing. ஆகவே அவள் அதை எடுத்து அதை அம்ராவிடம் கரங்களில் அளிக்கிறாள். உங்களுக்கு தெரியுமா, அவன் அதை முத்தமிடுகிறான். அவன் அதை நேசிக்கிறான். பாருங்கள், தாய குழந்தையை பிடித்துக் கொண்டிருந்தாள். என்னே ஒரு பொக்கிஷம். அவள், எனக்கு பயமாக இருக்கிறது. உமக்கு தெரியுமா, இந்த சிறிய குழந்தை, அவன் அப்படிப்பட்ட இனிய குழந்தையாக இருக்கிறான் என்றாள். And you know what? The Bible said that's the prettiest little baby ever was born. Now I know mothers will disagree with me on that. They thought your mother thought she was the prettiest little baby, didn't she? Yeah. She has the right to think that. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பிறந்த குழந்தைகளிலே அக்குழந்தைதான் மிகவும் அழகான குழந்தையா இருந்தது என்று வேதாகமம் கூறியுள்ளது. இப்பொழுது அதன் பேரில் தாய்மார்கள் என்னிடம் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் நினைத்தனர், நீங்கள் தான் மிக அழகுள்ள குழந்தை என்று உங்கள் தாய்மார்கள் நினைத்துக் கொள்வார்கள். உங்களை அவ்வாறு நினைக்கவில்லையா? ஆம், அவ்வாறு நினைக்க அவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. But the Bible said this is a pretty little baby. He was a jewel. God had his hands on him, So he's the cutest little thing. He lay there and he just make a little bitty grin with no teeth. ஆனால் வேதாகமம் இது ஒரு சிறிய அழகுள்ள குழந்தையா இருந்தது என்று கூறியுள்ளது. அது ஒரு ஆபரணமாய் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் தன் கரங்களை அவன் மீது வைத்திருந்தார். எனவே அது ஒரு மிக அருமையான சிறிய குழந்தையா இருந்தது. அது அங்கே படுத்துக் கொண்டிருந்தது. அது பல்லில்லாத ஒரு சிறிய சிரிப்பை சிரித்தது. உங்களுக்கு ஒரு சிறிய சகோதரனும் மற்றவர்களும் இல்லாமல், அதாவது பல்லே இல்லாமல் அதை போன்ற புன்னகை செய்கிற ஒரு சிறிய சகோதரன் உங்களுக்கு உண்டா? முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? வாவ்! ஐயோ, எனக்கு தெரியும். நாம் இவனை மறைத்து வைப்போமாக. என்ன ஆயிற்று? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? That old long-nosed witches comes by here, they'll take our baby and kill it. That's right. We can't let it cry. So, it needed some breakfast or supper. So the mother takes it over in a corner, she nurses it, And so he's all right then. அதை கீழே கொண்டு போ. கட்டளை என்ன என்பது உனக்கு தெரியும். பார், நீளமான மூக்கை கொண்ட அந்த சூனியக்கார கிழவிகள் இங்கே வந்தார்களானால்
நம்முடைய குழந்தையை எடுத்து கொன்று போடுவார்கள், அது உண்மை. ஆகவே நாம் அதை அழவிடக்கூடாது. ஆதலால் அதற்கு கொஞ்சம் காலை அல்லது இரவு ஆகாரம் தேவையாயிருந்தது. ஆகவே அந்த தாய் அந்த மூலைக்கு கொண்டு சென்று அதற்கு பாலூட்டுகிறாள். உங்களுக்கு தெரியுமா, எனவே பிறகுதான் அவன் அமைதியாயிருந்தான். So a couple of nights after that, they was playing with him, and away he went again. Started crying. Well, she went real quick and hit him real quick like that. And downstairs, way down and back in the wall, Amram had fixed a little place where he could hide the baby. ஆகவே அதற்கு பிறகு சில இரவுகள் அவர்கள் அதனுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது மறுபடியுமாக வாவ் என்று அழத் துவங்கியது. அப்பொழுது அவள் மிக துரிதமாக ஓடி அந்த விதமாக அதை மிக விரைவாக மறைத்து வைத்தாள். கீழே பின்னால் ஒரு சுவற்றில் அந்த குழந்தையை மறைத்து வைக்கத்தக்கதாக அம்ராம் ஒரு சிறு இடத்தை அமைத்திருந்தான். ஆகவே முதல் காரியம் என்ன தெரியுமா, ஏதோ ஒன்று மேலே படிகளின் வழியாக சென்று கொண்டிருந்தது. போய்விட்டதே. எல்லோரும் ஓரிடமாக சிதறி ஓடினர். அதோ அவர்கள்தான். அந்த சூனியக்கார கிழவிகள், வயோதிக நீண்ட விரல்கள், வர்ணம் தீட்டப்பட்ட விரல்கள் என்றனர். அந்த வயோதிக சூனியக்கார கிழவிகள் அங்கே கீழே பார்த்தனர். ஜன்னலில் வெளியே எட்டி பார்த்தனர். ஆம், அவர்கள்தான். அங்கே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். கதவை திறவுங்கள். வயோதிக அம்ராம் நடந்து சென்று கதவை திறந்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நீ இங்கே ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாய், அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்றனர். உங்களிடம் கொடுக்கத்தக்கதாக எங்களிடம் குழந்தை இல்லையே என்றான். அவர்கள் கொடுக்கவில்லை. எப்படியாயினும் நாங்கள் உள்ளே வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் பெண் காவலர்கள். எங்களுடைய அடையாள சின்னங்களை பார்த்தீர்களா? மேலும் அது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கௌரவம் அல்லவா? ஆனால் நாங்கள் பெண் காவலர்கள். நாங்கள் ஆணை உரிமையிலிருந்து எங்களுடைய அதிகார உரிமைகளை பெற்றுள்ளோமே. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இப்பொழுது இங்கே அவைகளை வைத்துள்ளோம். ஆகவே அவர்கள் உள்ளே செல்கின்றனர். அவர்கள் உள்ளே சென்று நீள் சாய்விருக்கையை தலைகீழாக புரட்டி எல்லா அலமாரி பெட்டிகளையும் வெளியே இழுத்து பார்த்து ஒவ்வொன்றையும் தரையிலே எரிந்துவிட்டு படுக்கை விரிப்பு துணிகள் மற்ற எல்லாவற்றையும் எடுத்து உதறி பார்த்தனர். மேலும் மாடியில் அங்கே அப்பா வைத்திருந்த ரகசிய அறையை பார்க்க மேலே சென்றனர். எல்லா இடங்களையும் ஆராய்ந்தனர். ஆனால் குழந்தையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. So they walked up to the woman there, poor Jehoshaphat, and her face was white. They walked up to, look here! We know that you're a mother. We can tell by the looks of you. அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே அந்த ஸ்திரீயிடம் அவர்கள் அங்கே நடந்து சென்றனர். யோகபேத் பரிதாபமாக அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் வெளுத்து போயிருந்தது. அவர்கள் அவளிடம் நடந்து சென்று, இங்கே பார், நீ ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிவோம். உன்னுடைய தோற்றத்தை வைத்தே நாங்கள் சொல்ல முடியும். We know you're a nursing woman. And we know that baby's here. We'll be back. We'll get it. Out the door they went. Slam the door and out they went. நீ பாலூட்டுகின்ற தாய் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை இங்கு இருக்கின்றது என்பதும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் மறுபடியுமாக வருவோம். நாங்கள் அதை எடுத்து செல்வோம் என்று கூறினர். அவர்கள் கதவை தாண்டி சென்றனர். அவர்கள் கதவை படார் என்று அடித்து வெளியே சென்றனர். What can we do? What can we do? அவள் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் என்ன செய்ய முடியும் என்றாள். So Amram said, pray. Is that the thing to do? Is that the thing? Pray. Let's pray. எனவே அம்ராம் ஜெபம் செய் என்றான். செய்ய வேண்டியது அதுதானே, அதுதானே. ஜெபியுங்கள், நாம் ஜெபம் செய்வோம். I don't know what to do.
என்ன செய்வதென்று தெரியவில்லையே. ஓ, So he said, now look, you quieten down. You go nurse the baby again. I'm going upstairs and pray. ஆகவே அவன், இப்பொழுது பார், நீ அமைதியாயிரு, நீ போய் மீண்டும் குழந்தைக்கு பால் கொடு, நான் மேலே சென்று ஜெபிக்கப் போகின்றேன் என்று கூறினான். So he goes upstairs, he prays, he said, Jehovah, you got ears. Jehovah, you got eyes. Jehovah, you can hear. You can answer prayer. You gave us this baby. You gave us your promise. ஆகவே அவன் மேலே சென்று ஜெபிக்கின்றான். அவன், யெகோவா, உமக்கு காதுகள் இருக்கின்றன, யெகோவா, உமக்கு கண்கள் இருக்கின்றன, யெகோவா, உம்மால் கேட்க முடியும், உம்மால் ஜெபத்திற்கு பதிலளிக்க முடியும். நீர் இக்குழந்தையை எங்களுக்கு அளித்தீர், நீர் உம்முடைய வாக்குத்தத்தை எங்களுக்கு அளித்தீர். And you will keep your promise, and you will keep that baby. And I'm confident. ஆகவே நீர் உம்முடைய வாக்குத்தத்தை காத்துக்கொள்வீர், இந்த குழந்தையும் நீர் காத்துக்கொள்வீர், நான் நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன் என்றான். After praying, getting real tired, he just stole like this, went to sleep. He was so tired. Worked all day and praying all night. He was tired. And then, you know what happened? He went to sleep and he dreamed a dream. செபித்து முடித்த பின்னர் மிகவும் களைத்து போய் அவன் இந்த விதமாக படுத்து தூங்கிவிட்டான். அவன் மிகவும் களைத்து போய்விட்டான். நாள் முழுவதும் வேலை செய்தான், இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் களைத்து போய்விட்டான். அதன் பின்னர் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் உறங்கிவிட்டான். அப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். You know, God speaks in dreams too, doesn't he? Sure he does. Yes, he does. See? And he speaks in dreams. உங்களுக்கு தெரியுமா, தேவன் சொப்பனங்களில் கூட பேசுகிறார். அவர் பேசுகிறது இல்லையா? நிச்சயமாக அவர் பேசுகிறார். ஆம், அவர் பேசுகிறார். அவரால் பேச முடியும். புரிகிறதா? அவர் சொப்பனங்களில் பேசுகிறார். Oh, when he woke up, he said, that's it. I also thought about that. That's what I want to do. I just want to set it out. ஓ, அவன் விழித்துக் கொண்டான். அவன், அதுதான் இது, அதை குறித்து நான் சிந்தித்திருக்க வேண்டும், அதைத்தான் நான் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன் என்றான். அதை குறித்து நான் எதுவுமே பேச மாட்டேன் என்றான். Downstairs he goes and said, Jochebed. அவன் கீழே செல்கிறான். அவன், யோகபேத் என்றான். Yes, dear. Oh, I'm so weary. I can't. என்ன அன்பே? ஓ, நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால் தூங்க முடியவில்லை. Oh, go to sleep. Go to sleep. It's all over. ஓ, தூங்கப்போ, தூங்கச் செல், எல்லாம் முடிந்து விட்டது. How do you? எப்படி உங்களுக்கு தெரியும்? Oh, I just know. I just have confidence. ஓ, எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. Instead of Dad that night going upstairs to pray, he went on the basement. He was busy down there. I wonder what he was doing. Let's sit down and see him. I see him down there going. அந்த இரவு அப்பா அங்கே மேலே ஜெபிக்க செல்வதற்கு பதிலாக அவர் கீழே அடித்தளத்திற்கு வந்தார். அவர் அங்கே மிகவும் அலுவலாயிருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் வியப்புற்றேன். நாம் கீழே நடுவிச் சென்று அவரை பார்ப்போம். நான் அவரை அங்கே காண்கிறேன். போய் Slam, slam, slam. Take this reed, look over, twist it and see if it's good. Little Aaron went out that day, got the whole arm load up and laid him down in the basement, you know. ஸ்லாம் ஸ்லாம் ஸ்லாம், இந்த நாணலை எடுத்து அதனுடன் இணைத்து சரியாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். அந்த சிறிய ஆரோன் அன்றைய தினம் வெளியே சென்று ஒரு முழு கையளவு சுமையை சேகரித்து அங்கே அடித்தளத்தில் கொண்டு வந்து வைத்திருந்தான். உங்களுக்கு தெரியுமா? God takes care of you. Old time religion is so probably true. Turn around. தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார். பண்டைய காலத்து மார்க்கம் அது உண்மையானதாக இருக்கத்தான் வேண்டும். அவைகளை சுற்றி கட்டுகிறார். She said, Amram, what's the matter with you? அவள், அம்ராமே, உமக்கு என்ன ஆயிற்று என்றாள். Hallelujah, nothing there, go on. அல்லேலூயா, அன்பே, ஒன்றுமில்லை, உன் வேலையை கவனி என்றார். It's the old time religion. It's the old time religion. It's the old time religion. அது பண்டைய கால மார்க்கம், அது பண்டைய கால மார்க்கம். அதை இங்கே கொண்டு வா. உங்களுக்கு தெரியுமா, அது பண்டைய கால மார்க்கம். Seal it all up. And it's God now for me. Give me this old. He was doing something. அதை முழுவதுமாக திறவாதபடி மூடிப்போடு. இது எனக்கு போதுமானது, எனக்கு இந்த பண்டைய கொடு. அவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தான். You know, after a week or two passed, the first thing you know, they wondered what he was doing. உங்களுக்கு தெரியுமா, 1 அல்லது 2 வாரங்கள் கழித்து முதலாவது காரியம் என்னவென்று தெரியுமா?
அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் வியந்தனர். So one night when they was all asleep, he slips upstairs and brings this little thing up, you know. He gets it up like this, and he brings it up, he raises up the cover where Jehoshaphat, his wife, is sleeping, and he slips it under the cover. எனவே ஒரு நாள் இரவு அவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் அவன் மெதுவாக மேலே சென்று இந்த சிறிய காரியத்தை கொண்டு வருகிறான். உங்களுக்கு தெரியுமா, அவன் அதை இந்த விதமாக தூக்குகிறான். அவன் அதை கொண்டு வருகிறான். அவன் தன்னுடைய மனைவி யோகபேத் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த படுக்கை விரிப்பை உயர்த்தி அதை அந்த படுக்கை விரிப்பின் கீழ் வைக்கிறான். And little Miriam was asleep, you know. Oh, she was a sweet little thing, that little girl was. So was little Aaron. So he put down there, he says, Jehoshaphat, here. சிறிய ஆரோனும் மீரியாமும் உறங்கிக் கொண்டிருந்தனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஓ, அவள் அந்த சிறுமி ஒரு இனிமையான சிறுமியாய் இருந்தாள். அப்படியேதான் ஆரோனும் இருந்தான். ஆகவே அவன் அதை அங்கே கீழே வைத்தான். அவன் அன்பே யோகபேத் என்றான். அவள், அம்ராமே, இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அடித்தளத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களா என்று கேட்டாள். இல்லை, நான் அடித்தளத்தில் தேவனை துதித்துக் கொண்டிருந்தேன் என்றான். நீர் என்ன செய்து கொண்டிருந்தீர் என்றாள். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்பொழுது அந்த வயோதிக சூனியக்காரிகள் வந்து கொண்டிருக்கின்றனர் என்று உனக்கு தெரியுமா என்றான். ஆமாம். ஆகவே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நான் உனக்கு சொல்ல போகிறேன். இப்பொழுது நாம் குழந்தையை 3 மாதத்திற்கு நம்மிடம் வைத்திருந்தோம். நாம் அதை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல வேண்டும். ஓ அம்ராம், நீர் என்ன செய்ய வேண்டும்? நாம் குழந்தையை இங்கிருந்து கொண்டு செல்ல வேண்டும். குழந்தையை கொண்டு செல்வதா? ஆமாம். ஓ, நீர் கொடூரமானவர். இல்லை, நான் கொடூரமானவன் அல்ல. இல்லை இல்லை இல்லை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்றான். நீர் என்ன பொருட்படுத்துகிறீர்? ஏன், நீர் பார்வோனை விட மோசமானவராக இருக்கிறீர். நம்முடைய குழந்தையை ஒழித்து விட போகிறீரா? ஆம், குழந்தையை கொண்டு செல்ல போகிறேன். ஓ, நம்மால் முடியாது. And if we give it to the one who gave it to us, you'll find it. Is that right? Now if you keep it, we're going to... இப்பொழுது கவனி, நாம் இதை வைத்திருப்போமானால் நாம் இதை இழக்கப் போகிறோம். ஆகவே இதை நமக்கு கொடுத்த அவரிடமே நாம் இதை கொடுப்போமானால் அவர் அதை கண்டெடுத்துக் கொள்வார். அது சரியா? இப்பொழுது இதை நாமே வைத்துக் கொள்வோமானால் நாம் இதை இழக்கப் போகிறோம். எப்படி நீர் அதை இழக்கப் போகிறீர்? ஏன் அந்த வயோதிக சூனியக்காரிகள் வந்து இதை எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள்? மேலும் கவனியுங்கள், அந்த ஆத்துமாவை நீங்களே வைத்துக் கொண்டு தொடர்ந்து சென்று உலகத்தாரை போல ஜீவிப்பீர்களானால் அதை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள். பாதாளத்தின் சூனியக்காரிகள் உன் பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. இந்த உலகத்தின் அறிவீனமான செயல்கள், இன்னும் அங்கே வெளியே இருக்கின்ற காரியங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை வைத்துக் கொள்வீர்களானால் அதை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆனால் அதை உங்களுக்கு அளித்த ஒருவரிடமே நீங்கள் திருப்பி அளிப்பீர்களானால் நீங்கள் அதை கண்டறிந்து பாதுகாத்துக் கொள்வீர்கள். இப்பொழுது அது என்ன? நாம் அதை வைத்துக் கொள்வோமானால் நாம் என்ன செய்வது? அதை இழந்து விடுவோம். அதை நாம் கிறிஸ்துவிடம் கொடுத்து விடுவோமானால் நமக்கு என்ன ஆகும்? அதை காத்துக்கொள்வோம். ஆமென், அது நல்லது. இப்பொழுது நீங்கள் சரியாக பதிலளிக்கிறீர்கள். We're going to lose it if we keep it. So if we kind of turn it back to the one who gave it to us, then we'll keep it. இப்பொழுது அவன், யோகபேத், இதை நாம் வைத்திருப்போமானால் நாம் இழக்கப் போகிறோம்.
ஆகவே நாம் இதை நமக்கு அளித்த அவரிடமே இதை நாம் திருப்பி அளிப்போமானால் அப்பொழுது நாம் இதை காத்துக்கொள்வோம் என்றான். Now you got a soul, and Papa and Mama you the same. But if you keep it, you're going to lose it. Right? The witches of hell will take it. They're all after it. இப்பொழுது உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கின்றது, மேலும் அப்பா அம்மா உங்களுக்கும் அதேதான். ஆனால் நீங்கள் அதை வைத்திருப்பீர்களானால் அதை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள். அது உண்மை. நரகத்தின் சூனியக்காரிகள் அதை எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் எல்லோரும் அதை பின்தொடர்கிறார்கள். But if you give it back to the one who gave it to you, you'll keep it to everlasting life. Hallelujah! Praise God. Hallelujah! ஆனால் உங்களுக்கு அதை அளித்த அவரிடம் நீங்கள் திருப்பி அளிப்பீர்களானால் அதை நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா, ஆமென். Excuse me, children. I'm as old-fashioned enough to shout. If you keep it, let's say it all together. If you keep it, you'll lose it. பிள்ளைகளே, என்னை மன்னியுங்கள். நான் பண்டைய நாகரிக பாணியில் போதிய சத்தமிடுகிறவன். நீங்கள் அதை வைத்துக் கொண்டால் நாம் எல்லோருமாக சேர்ந்து அதை கூறுவோமாக. நீ அதை வைத்துக் கொள்வாயானால் அதை இழந்து போவாய். If you give it back to the one who gave it to you, you'll keep it. Amen. Remember now, give it to him. நீ அதை அளித்த அவரிடம் அதை அளிப்பாயானால் நீ அதை காத்துக்கொள்வாய். ஆமென். அதை அவரிடம் அளிக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். Now, that's why. Oh, she began weeping. She said, "Oh, what you going to do with it?" She said, இப்பொழுது நாம் பார்ப்போமாக. ஓ, அவள் அழத் துவங்கினாள். ஓ, நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவள் கேட்டாள். "Look here, I'm going to show you something." இதோ பார், நான் உனக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். What you got under my bed there? அங்கே என்னுடைய கட்டிலின் கீழே நீர் என்ன வைத்திருக்கிறீர்? So let me show you. And he pulled it out. நான் உனக்கு காண்பிக்கட்டும் என்றான். ஆகவே அவன் அதை வெளியே இழுத்தான். Oh, it's a little reed bag. ஓ, இது ஒரு சிறிய நாணற்பெட்டி ஆயிற்று. It's a little ship, what it is. It hasn't got no rudder, it hasn't got no sail, hasn't got no cannons on it. And yet it's going to pack the most precious cargo that was ever packed by a ship. So that's iron. அது என்ன? ஒரு சிறிய கப்பல். அதற்கு சுக்கான் கிடையாது, அதற்கு பாய்மரம் கிடையாது, அதன் மேல் பீரங்கிகள் கிடையாது. அதே சமயத்தில் இன்னுமாக அந்த காலத்திலே ஒரு கப்பலில் என்றுமே வைக்கப்படாதிருந்த மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த ஒரு சரக்கு ஏற்றப்பட போகிறது. Yeah. It hasn't got no captain or no crew. Right. I know the ship Tornado like that too. இதை கேள். அந்த கப்பலிற்கு மாலுமியோ அல்லது எந்த மாலுமிகளின் கூட்டமோ கிடையாது. சகோதரனே, எனக்கு தெரிந்த அதை போன்ற பெரியவர்களுக்கான கப்பலும் கூட ஒன்று இருக்கின்றது. Oh, she said, let me look at let me see. She goes over here. ஓ, அவள் அதை நான் பார்க்கட்டும், அம்ராம் அதை நான் பார்க்கட்டும் என்றாள். அவள் இங்கே செல்கின்றாள். Said, look here, got a little lid on. See, you pick the little lid up. அவன் இங்கே பார், அதற்கு ஒரு மூடியை அமைத்துள்ளேன், பார்த்தாயா என்று கேட்டான். அவன் சிறிய மூடியை எடுக்கிறான். Stinks. Wow. அவள் நாற்றம் எடுக்கின்றதே, என்ன என்றாள். Said, yes, it stinks. ஆம், அது நாற்றம் எடுக்கிறது என்றான். Why? ஏன்? I poured it full of tar. It's all pitched all over. Pitch is tar, you know. So they put pitch all over. That's what he's boiling down here and pouring on top of these reeds. He pitches, said, see, the water can't get into it then, see? It's sealed all over. And said, and it just can't get into it. The water can't, I pitched it. அதை சுற்றிலும் முழுவதும் கீழ் ஊற்றியுள்ளேன், அது முழுவதுமாக கீழ் பூசப்பட்டுள்ளது என்றான். கீழ் என்பது தார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனவே அவர்கள் அதன் மீது கீழ் பூசினர். அதைத்தான் அவன் அங்கே கொதிக்க வைத்து இந்த நாடர் புற்களின் மேலே ஊற்றினான். அவன் அதை கீழினால் பூசியிருந்தான். பார், இதனால் தண்ணீர் உள்ளே வர முடியாது. பார், இது முழுவதுமாக பூசி முத்திரிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் அதற்குள்ளே செல்ல முடியாது, அதற்குள் வர முடியாது. நான் அதை முழுவதுமாக பூசிவிட்டேன். மிகவுமாக நாற்றமடிக்கிறது என்றாள். You sure know what tar is when you fix the street. You know that awful smell. But it keeps it shuts out all the cracks on the street, and that's what this does. It shuts out all what. பிள்ளைகளாகிய உங்களுக்கு தார் என்றால் என்னவென்று தெரியும். அவர்கள் சாலைகள் போடும்போது அது மிகவும் நாற்றமெடுக்கும். ஆனால் அது பாதுகாக்க,
அது வீதியில் உள்ள எல்லா வெடிப்புகளையும் அடைத்து விடுகிறது. அதுபோன்றுதான் இதுவும் செய்கிறது. அது தண்ணீர் வராமல் தடுக்கின்றது. And that's what prayer does for the believer. That's what keeps the world out of you. It's when you pitch yourself on your knees and say, Lord Jesus, and the blood comes down and seals you all up so the devil can't get you. See? That's right. See? அதைத்தான் ஒரு விசுவாசிக்கு ஜெபம் செய்கின்றது. நீ உன்னுடைய முழங்காலில் நின்று கொண்டு கர்த்தராகிய இயேசுவே என்று கூறும்போது அனுதினமும் உலகம் உனக்குள்ளே வராதவாறு தடுத்து நிறுத்துகிறது. ஆகவே பிசாசானவன் உன்னை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு அந்த ரத்தம் வந்து உன்னை முத்திரை போடுகிறது. பார்த்தீர்களா? அது உண்மை. புரிகிறதா? So then, many times the people go around and say it's awful, but that don't make a difference. It keeps you saved. That's the main thing. It keeps you saved. Say you're old-fashioned, but that doesn't matter. It keeps you saved. ஆகவே பிறகு அநேக முறை மக்கள் சுற்றி சென்று அது மோசமாய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்குகிறதில்லை. அது உன்னை பத்திரமாக பாதுகாக்கிறது. அதுவே முக்கியமான காரியமாகும். தொடர்ந்து பாதுகாப்பாயிருங்கள். நீ பண்டைய நாகரிகமானவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் அதனால் ஒன்றுமில்லை. அது உன்னை பாதுகாக்கிறது. Well, so what are we going to do? சரி, நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், All right. So I'll tell you what we're going to do. We're going to take the baby and we're going to have a little party. And we're going to take the baby and put him in here and put him out in an hour. சரி, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன். நாம் குழந்தையை எடுத்து ஒரு சிறிய பிரிவு உபசார காரியத்தை நடத்துவோம். பிறகு குழந்தையை எடுத்து இங்கே இதனுள் வைத்து நைல் நதியில் விட்டு விடுவோம் என்றான். Amen. You can't put our baby out in the river. வேண்டாம் 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 அம்ராமே, நீங்கள் குழந்தையை நதியிலே கொண்டு போய் போட முடியாது. Yep. I know what I'm doing. See, he had a dream. You know what to do. See, God had instructed him. You know what to do. He built this, and he seen it was the very type of the ark that saved Noah back there in his time. ஆம் ஆம், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்றான். பார், அவன் ஒரு சொப்பனத்தை கண்டிருந்தான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். பாருங்கள், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் இதை உண்டு பண்ணி, அங்கே நோவா தன் காலத்தில் காப்பாற்றின அதே பேடையின் மாதிரியை போன்றே இது இருப்பதை அவன் கண்டான்.